அதற்கு சர்வா பதில் சொல்வதற்குள், கமான் காய்ஸ், எதுக்கு இப்ப சர்வா மேல கோவப்படுறீங்க? நாம கூப்பிட்டதுனாலதான் அவன் பார்ட்டிக்கு வந்திருக்கான். சோ அவனை இன்சல்ட் பண்ண கூடாது. சர்வா, உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிடு, நான் பில் பே பண்ணிக்கிறேன் என்று பெருந்தன்மையாக கூறினான் கிருத்திக். வாவ் கிருத்திக், நீ எவ்வளோ ஸ்வீட். அவனுக்காக நீ பில் பே பண்றேன்னு சொல்ற, ஆனா அவனை பாரு, எதுக்குமே ரியாக்ட் கூட பண்ணாம அப்படியே இருக்கான். சர்வா, உனக்காக தான் கிருத்திக் இவ்ளோ பேசுறான், அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா என்று கேட்டாள். இப்போது அனைவரது பார்வையும் சர்வாவின் பக்கம்தான் திரும்பியது. அவன் தேங்க்யூ சொல்வானா என்பதை ஆவலோடு பார்த்தனர். இன்னொரு புறம் சர்வா கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தான். நடக்கும் எதையும் அவனால் பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க முடியவில்லை. காலேஜ் நாட்களில்தான் அனைவரும் இப்படி அவனை கிண்டல் செய்தனர் என்றால், இன்று ரீயூனியன் என்று இன்வைட் செய்து மீண்டும் அதே போல அவமானப்படுத்துவதில் எரிச்சலாகி போனவன், ஒரு நிமிஷம், யாரும் ஆர்டர் பண்ண வேண்டாம், நான் என்னோட கார்டை எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்க என்று கூறினான். அதை கேட்டு சிரித்த காமினி, என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்க ஒரு பிளேட்டோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? தேவையில்லாம ஓவரா சீன் போட ட்ரை பண்ணாத என்றாள். அவளுக்கு பதில் சொல்லாமல் பொதுவாக அனைவரையும் பார்த்தவன், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் என்று கூறி அங்கிருந்து வெளியே வந்தான். விக்ரமன் அவனுக்கு என ஒரு கார்டை ஏற்கனவே கொடுத்திருக்க, அது சர்வாவின் காரில் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஹோட்டலுக்குள் நுழைய வந்தவன் அப்போதுதான் அந்த ஹோட்டலுடனே அருகில் இருக்கும் பாரை கவனித்தான். உடனே உள்ளே சென்று தனக்கு ஒரு ஷாம்பைன் ஆர்டர் செய்துவிட்டு வேடிக்கை பார்க்க, அப்போது அவன் கண்ணில் பட்டாள் பெண் ஒருத்தி. பார்க்கவே சற்று வித்தியாசமான உடை அணிந்திருந்த ஒருவன் அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்தான். அந்த இளைஞன் அவளை நெருங்க முயற்சிக்க, அந்த பெண்ணோ விலகி விலகிச் செல்ல, இறுதியாக அவள் கையை பிடித்து தன் பக்கமாக இழுத்திருந்தான் அவன். இது எனக்கு தெரிஞ்ச முகமாகியிருக்கே என்று ஒரு ஆர்வத்தில் சர்வா எட்டி பார்க்க, அவனுக்கு பெரும் அதிர்ச்சி. காரணம், அந்த பெண் வேதிகாதான். அடுத்த நொடியே கோபத்தில் முகம் சிவக்க, வேகமாக வேதிகா அருகில் இருந்தவனிடம் சென்று அவன் கையை தட்டிவிட்டவன், கையை எட்றா என்று கத்தினான். அவன் குரல் கேட்டதும் அந்த இளைஞன் மட்டுமல்லாது இன்னும் 4-5 பேர் அவனை சுற்றி நின்றனர். ஆனால் அந்த இளைஞனோ சர்வாவை சாதாரணமாக பார்த்து, என்ன பிரச்சனை பிரதர், எதுக்காக கத்துறீங்க என்று கேட்டான். யாருக்கு யார் பிரதர்? இது என்னோட வைஃப். முதல்ல அவன் மேல இருந்து கையை எடு, இல்ல வெச்ச கை உன் உடம்புல இருக்காது என்று கோபமாக கத்தினான். அப்போதுதான் வேதிகா அவனை பார்த்தாள். சர்வாவின் குரலை கேட்டு மெலிதாக சிரித்த அந்த இளைஞன் தனது ஆட்களை பார்த்து ஏதோ செய்கை செய்ய, 3 பேர் சர்வாவின் தோள்களை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியே சென்றனர். தன்னை காப்பாற்ற வந்த சர்வாவை அடியாட்கள் இழுத்துச் செல்வதை பதட்டத்துடன் பார்த்தாள் வேதிகா. அவர்கள் தன்னை அடிக்கத்தான் வெளியே இழுத்துச் செல்கிறார்கள் என்று சர்வாவிற்கும் தெரியும். அவனுக்கு அதுதான் வேண்டும். அந்த இடத்தில் வேதிகா முன்னால் சண்டையிடுவதற்கு அவன் விரும்பவில்லை. எனவே அவர்களோடு அமைதியாக சென்றான். அந்த பாருக்கு பின்னால் இருந்த கதவின் வழியே அவனை வெளியே தூக்கி எறிந்தனர். அந்த இடமும் சற்று இருட்டாகவே இருக்க, இந்த இடம் கரெக்டா இருக்கும், இப்ப யாரும் வீடியோ போட்டோ எடுக்க மாட்டாங்க என்று உறுதிப்படுத்திக் கொண்ட சர்வா எழுந்து நின்றான். அப்போது, இன்னொரு டைம் இங்க உன்னை பார்த்தேன், கொன்னுடுவேன், ஓடி போயிடு இங்கிருந்து என்று ஒருவன் மிரட்ட, எட்டி அவன் வயிற்றிலேயே உதைத்தான் சர்வா. அடுத்து வந்த 2 பேரும் சர்வாவை அடிக்க வர, இருவரையும் அடித்து கையை உடைத்து கீழே தள்ளி இருக்க, அவர்கள் வலியில் துடித்தனர். அப்போது ஒருவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கமாக இழுத்த சர்வா, உள்ள என் வைஃப் பக்கத்துல உட்கார்ந்திருந்த பொறுக்கி யாரு என்று கோபமாக கேட்டான். அவரு எங்க பாஸ் விக்டர். அந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்குதான் எங்க பாஸ் அந்த பொண்ணை பார்த்தாரு. பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால என்று வலி தாங்க முடியாமல் அவன் விளக்கம் சொல்ல, சர்வாவிற்கு கோபம் அதிகமாகி மீண்டும் அவனை அடித்தவன், நீங்க எல்லாம் எந்த கேங் என்று கேட்டான். அவன் உடனே டைகர் என்று வலியுடன் கூற, ஒரு நொடி அமைதியான சர்வா மீண்டும் அவன் கழுத்தை பிடித்து, அப்போ டைகர் உங்களுக்கு இதத்தான் சொல்லி கொடுத்தானா? உங்க பாருக்கு வர பொண்ணுங்க கிட்ட
தப்பா நடந்துக்கிறது தான் உங்க வேலையா என்று மீண்டும் கத்த, டைகர் டைகர் இப்போ இல்ல, அவர் போனதால எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறி போயிட்டாங்க. யாரும் யார் பேச்சுக்கும் கட்டுப்படுறது இல்ல. தனித்தனியா நிறைய கேங் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா எல்லா கேங்கும் 2 லேபிளுக்கு கீழே தான் வரும். ஒன்னு ஆதிசேஷன், இன்னொன்னு சூர்யா. இந்த மாதிரி தப்பு எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அங்கெல்லாம் போய் தட்டி கேட்க முடியுமா உன்னால என்று வலியில் பேச முடியாமல் அவன் பேசி முடிக்க சர்வா ஒரு நொடி திகைத்தான். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்க நிறையவே மாறி இருக்கு, எல்லாத்தையும் சரி பண்ணணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் பிறகு எந்திரி என்று அவனை எழுப்பி நிற்க வைத்தவன், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ, உன்னோட மெடிக்கல் பில்ல விக்ரமன் ஆபீஸுக்கு அனுப்பி வை, அவங்க பே பண்ணிடுவாங்க என்று கூறினான். அதில் மெல்ல எழுந்து நின்றவன் தன்னுடைய மற்ற 2 ஆட்களையும் எழுப்பிவிட்டு, இப்போ நீ என்ன சொன்ன? விக்ரமனா? உனக்கு அவரை தெரியுமா என்று சந்தேகமாக கேட்டான். இந்த நேரத்தில் தன்னை பற்றி கூறுவது சரியாக இருக்காது என்று யோசித்த சர்வா ஒரு நொடி அமைதிக்கு பிறகு, நானும் டைகர் டீம்ல ஒரு ஆள் தான், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்றேன், முதல்ல இங்கிருந்து போங்க என்று அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் பாருக்குள் நுழைந்தான். மறுபடியும் என்னோட பொசிஷனை அடையிறது மட்டும்தான் வேலைன்னு நினைச்சா இங்க நிறைய வேலை இருக்கும் போலியே, இவங்களை எல்லாம் திருத்த முடியுமான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா செஞ்சே ஆகணும் என்று யோசனையுடன் வந்தவன் வேதிகாவை தேட அவள் அங்கு எங்கும் இல்லை. எங்க போனா இவ என்று பதறிய சர்வாவிற்கு இதய துடிப்பு அதிகரித்தது. வேதிகா எங்கே? விக்டர் வேதிகாவை என்ன செய்ய போகிறான்? சர்வா அவளை காப்பாற்றுவானா? தொடர்ந்து கேளுங்கள் டைகர் ரிட்டர்ன்ஸ். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.